இங்க ஒரு ஃபேமிலி பிரசவ வழியில போன மருமகளோட குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் ஸ்வீட் பாக்ஸோட ஓடி வந்து நல்லபடியா குழந்தை பிறந்துச்சுன்ற நியூஸ சொல்றாரு. எல்லாரும் ஸ்வீட்டா எடுத்துக்கிறாங்க. என்ன குழந்தைன்னு கேக்குறாங்க. கேர்ள் பேபின்னு சொன்னதுமே எல்லாரும் கோவமா ஸ்வீட்டை வச்சுட்டு போயிடுறாங்க. தென் குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுது. இவங்க குழந்தையோட விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாமியார் வந்து இதே மாதிரி குழந்தையோட விளையாடிட்டே இருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரவே முடியாது. அதனால டெய்லி குழந்தைக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு என்கிட்ட எடுத்து விடுங்க, நீங்க வாரிசு வர வைக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி திட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே குழந்தைய வண்டியில வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப மாமனார் பார்த்துட்டு மேல கூப்பிடுறாரு. கூப்பிட்டதும் எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை காப்பாத்துறதுக்கு ஆண் வாரிசு வேணும், உங்களையும் கடைசி காலத்துல ஆண் வாரிசு இல்லைன்னா பாத்துக்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. தென் நெக்ஸ்ட் டே பாப்பாவோட அப்பா அவளுக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வராரு. அந்த அப்பன்னு பார்த்து அந்த பாப்பா வேற ஒரு பொம்மையை வச்சுட்டு அவங்க தாத்தா பாட்டி திட்டுறதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அவ பாப்பா கிட்ட போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி சிரிக்கவும் வச்சிடறாங்க. அண்ட் அடுத்த நாள் பாப்பாவோட பர்த்டே வருது. அவங்க அம்மா அவளுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்குறாங்க. இது கேட்ட அவங்க தாத்தா பாட்டி நீயே எல்லாத்தையும் வாங்கி இந்த சொத்தையும் அழிச்சிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உடனே பாப்பாவோட அம்மாக்கு கோவம் வந்துட்டு நீங்க கேக்குற வாரிசு எல்லாம் இனிமேல் வராது, நாங்க ஆரம்பத்திலேயே கருத்தடை பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. உடனே அது பெரிய சண்டையாவும் ஆயிடுது. அதை பார்த்துட்டு இருந்த அந்த பாப்பா வீட்டை விட்டே போயிடுறா. இதை கவனிக்காம பாப்பாவோட அப்பா அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சி ரொம்பவும் திட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வீடெல்லாம் தேடியும் பாப்பாவை காணோன்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. உடனே 2 பேரும் கிளம்பி பாப்பாவை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு வீட்டு பின்னாடி ஒரு பொம்மையோட நின்னுட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததுமே என்னால தானப்பா தாத்தா பாட்டி உங்களை திட்டுறாங்க, அதனால நான் ஹாஸ்டல் போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இவங்க தாத்தா பாட்டி இனிமேல் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணா நம்ம எல்லாம் தனியா போயிடலாம்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க.